அது என்டையர் சவுத் இந்தியாவுக்கு ஒரு அவார்ட்ஸ். அப்போ ஃப்ரெண்டில் வந்து மம்முட்டி, மோகன்லால், நானா பட்டேகர் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நான் தான் ஹோஸ்ட்டு பேசுகிறேன். ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் பெண் ஹோஸ்ட் மாதிரி குஷ்பு, அபிராமி இவங்கெல்லாம் மாறிட்டே இருப்பாங்க. ஆனால் மேல் சைடில் நான் அப்படி தான் காமன் ஃபார் ஆல் லாங்குவேஜஸ். இப்போ 5.5 hours ஆச்சு, ஒன்றும் கூட போக முடியல என்னால். ஆமாம். அப்போ இப்போ மகாவீர் கூப்பிட்ட மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. திடீர்னு வந்து எதாச்சும் தாண்டி போகும்போது கொஞ்சம் வாங்க பேசுங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. நான் பேசிகிட்டே இருந்த ரொம்ப நேரமாக ரொம்ப அர்ஜென்ட்டாக டூ போகணுன்னு சொல்லிட்டு நான் ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு கீழே கரெக்டாக இறங்குறேன். உடனே சார் என்னது அந்த நிகழ்ச்சி இந்த இந்த சென்மோட்டோகிராஃபர் அசோசியேஷன் சார் ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சம் ஏதாவது பேசி ஓட்டுங்க சார், டைம் ஓட்டுங்க சார். மகாவீர் சொன்ன மாதிரி இன்னும் ஓட்டுங்க சார், அர்ஜென்ட்டாக ஓட்டுங்க சார், அதை கூட பார்த்துக்கலாம் சார், நல்ல பண்ணுவாங்க. சரி, மேலே போனால் ஏற்று அவங்க அபிராமி இருந்துச்சு. அப்போ தான் விருமாண்டி ரிலீஸ் ஆகிற டைம். அபிராமி கிட்ட கேட்டேன், உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஆசை பாட்டு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். தெரியும் சார் அப்படின்னு. அப்போ கூட வா சார் எதுக்கு சார், சும்மா 2 லைன் பாடு சார் சும்மா சார் தர எடுத்துட்டு போய் மேடையில் அபிராமி உங்களுக்கு நடிகை தான் தெரியும், நல்லா பாடுவாங்க, நிறைய பேர் தெரியாதுன்னு சொல்லி நீ சின்ன சின்ன ஆசை பாடுவாங்க பாருங்க, சூப்பராக பாடுவாங்கண்ணே. பாட ஆரம்பிச்சதம்மா ரொம்ப நான் சொன்ன ஜோக் புரியாமல் சீரியஸாக பாடுது. சின்ன சின்ன ஆசை சுத்தமாக பாடுது. நான் தலையை சொல்லிட்டு இப்படி பார்த்தேன். முதல்ல சொன்னாங்க இவங்களுக்கு பாட வராது, நான் ஒத்துக்கிறேன் பண்ணிட்டேன். நல்லா தான் பாடிச்சது பாவம். அப்புறம் நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, எனக்கு அந்த பாட்டு வேற மாதிரி தோணுது. சின்ன சின்ன மீசை சிரிக்க வைக்கும் மீசை, பட்டு போர் முகத்தில் படர்ந்திருக்கும் மீசை, ஆளுக்கு ஒரு சைஸில் வைத்திருக்கும் மீசை, ஆணுக்கு ஒரு அழகை தந்திடும் மீசை, வீரப்பன் மீசை விலை என்ன வீசை, தேவார மீசை மறக்காது கேசை, நக்கீர மீசை போயிட்டது. பென்சிலில் கோடு நாஞ்சிரார் மீசை, 2ஆக போடு நாவலர் மீசை, பிரஷை வைத்து போட்டால் சாப்பிளின் மீசை, பிரஷையே போட்டால் ஹிட்லரின் மீசை, வழித்து பார்த்தா மாமியின் மீசை போகும். நான் டயர்டாகி சொன்னேன், நீங்கள்லாம் என்னடா இவன் ரொம்ப நேரமாக வந்து முட்டை போடுறான்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அதான் தோணுது. 3 நிமிஷமாக ஆகும். நாங்கள் எதுக்குடா அப்படின்னா, மும்தாஸ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், அதுக்காக ஒரு 3 நிமிஷம் டைம் விடுங்க. 3 நிமிஷம் நான் என்ன யோசிக்கிறேன்னா, மும்தாஸ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி இதுக்கு 3 நிமிஷம் நான் யோசிச்சிருந்தேன். அந்த மாதிரி போகிற பக்கம் கூப்பிட்டு நின்று பேச வச்சு இஷ்டம் போகிற பேசுறது தான் அந்த அது மாதிரி மகாவீர் சொல்கிறாரு. மகாவீரை பற்றி பேசணும், நிறைய பேசும். அது ஒருத்தருக்கு எப்படி கிஃப்ட் கொடுக்குறதுன்னு ரூம் போட்டு யோசிப்பாரு. ரொம்ப கேச்சிங்கன்னா அது ரூமே கிஃப்டாக கொடுத்துருவாரு. இஸ் அ வெரி கிஃப்டட் மேன். அந்த ஆங்கிளில் அது கொடைவாங்கல்ல, வருஷம் என்னோட பர்த்டே அன்றைக்கி ஒரு பட்டி, அது கண்டிப்பாக ஒரு கொடை வைக்கும். அப்போ தான் கொடை வள்ளல் பேர் அப்போ தான் வந்து நான் ஜங்ஷன் பண்ணாங்க. அது சம்திங் எக்ஸ்ட்ராடனரி அபவுட் திஸ் மேன். அது என்னன்னா ஜாய் ஆஃப் கிவிங் அப்படின்னு ஒரு மகாவீர். நாங்களே என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி, வி ஆர் கிவிங் ஜாய், அப்படி ரிவர்ஸு. வந்து அவர் வந்து பெற வேண்டும் என்றால் தர வேண்டும். when you start giving, people will get receive back. அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு மகாவீர். அப்படி போயிருந்தால் கொஞ்சம் வீட்டுக்கு மகாவீர் பிடிக்காத ஒரு ஹியூமர் இல்லாத ஒரு அவர் எனக்கு ஹியூமர் வரும்னு சொல்கிறதுலாம் ரூமர் சார். அதெல்லாம் பஞ்சதந்திரம் யாராவது டவுட் எதாவது கேட்கணும். அதாவது பஞ்சதந்திரம் எப்படி வளர்ந்து அது வந்து என்னன்னா, முதல்ல அப்போ வந்து ஐ வாஸ் இன் பீக், நையாண்டி எதிர்பார்க்கிறேன். ஐ வாஸ் நம்பர் 1 ஸ்டார் இன் டெலிவிஷன். அப்போ அதை கூப்பிட்டாங்க நடிக்கிறதுக்கு. வந்து நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் முதல்ல. ஏன் அப்படின்னா, நான் வந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் தோல்வியெல்லாம் பார்த்து முதல் முறையாக வெற்றி அடைந்து நம்பர் 1 ஸ்டார் இன் டெலிவிஷன். அப்போ கமல் மற்றொரு படத்தில் போய் சேர்ந்தோம்னா எல்லாரையும் கெயின் பண்ணிட்டு இருக்கேன் நான். யார் ஜெயலலிதா, கலைஞர், முக்கியமாக கமல் நான் விட்டதே கிடையாது. ஒரு முறை கமலை பற்றி ஒரு ஜோக் படித்தேன். ஆளவந்தான் படத்தில் வந்து கமல் நியூடாக நடிக்கிறாரு, அவர் ஒய்ஃப் தான் அது காஸ்ட்யூமர், அந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்களுக்கு தான் தெரியும், இப்படிலாம் சொல்லியிருக்கேன். யாரும் சிரிக்கல யோசிக்கணும், சிரிக்கிறமான யோசிக்கணும், அவ்வளோதான் அந்த மாதிரிலாம் நான் வந்து இப்போ சரி ஒரு கம்பல் பண்ணி கூப்பிடுறதுக்காக உள்ள ரவுண்டு கட்டி ஒன்று அடிக்கலாமே அப்படின்னு தான் கூப்பிட்டாரு. சின்ன பயம் நிறைய 2 நாளாச்சு 3 நாளாச்சு கிரேசி மோன் சொத்தோ நீ நடிச்சுடி சொத்தோ அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கான். அதான் இவன் ஏன் கம்பல் பண்ணுறான் அப்படின்னு. அப்புறம் ரவிக்குமார் ஃபோன் பண்ணாரு, நிறைய பேர் ஃபோன் பண்ணி. அப்புறம் ஒரு நாள் கமலே வந்தார், எனக்கு ஏற்று விட்டுருக்காரு. எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு.
என்ன யூகிக்கு எப்படி என்ன இப்படி ஏன் படத்தில் நடிக்கலை என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னா பின்னே நடிக்க மாட்டீங்களா? இல்லை சார் நான் கஷ்டப்பட்டு எனக்கும் வாத்தியார் அவருக்கும் வாத்தியார் ஒரே வாத்தியார் தான். நையாண்டி ப்ரொடியூசர் கே பாலச்சந்தர், அவருக்கு வாத்தியாரும் கே பாலச்சந்தர். வாத்தியார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு சார், கஷ்டப்பட்டு நம்பர் 1 டிஆர்பியில் இருக்குது. இப்போ உங்களோட மற்றும் பலர்னா உங்கள் மேலே ஜோக் அடிக்க முடியாது, ரஜினி மேலே ஜோக் அடிக்க முடியாது. அவர் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு அவன் 100 கட்சிக்கு ஓட்டு போட்டு டிபி தோற்று போயிடுச்சு ஒரு வாட்டி. அந்த மாதிரிலாம் இப்போ கேள்வி பண்ணியிருக்கேன், அது பண்ண முடியாது சார் அப்படின்னு. அப்போது இல்லை நீங்கள் நடிச்சு தான் ஆகணும்னாரு. வேறு சில சம்பாஷணை இப்போ நான் சொன்னேன், வி கோபாலகிருஷ்ணன் முதல்லையே ஒரு படத்தில் போலீஸாக நடித்தார். அதுக்கப்புறம் 750 படம் போலீஸாக நடித்தார். அவர் நாளைக்கு ஷூட்டிங்னா D2 போலீஸ் ஸ்டேஷனா, D4 போலீஸ் ஸ்டேஷனா, ஐஜியா, டிஐஜியா செட் யூனிஃபார்மோட வரையும் போயிருப்பார். அவர் செத்து போகும்போது 21 கன் சொல்லிட்டு போலீஸே போகுது. யாரோ சொன்னா அப்பா நடிகர்ப்பா அப்படின்னு திரும்பி வந்தாங்க எல்லாரும். அதனால கடைசி வரைக்கும் ஒரு திருடனா கூட ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல சார் அப்படின்னு சொன்னதுனால அவர் சொன்ன இல்லை நீங்கள் நடிக்கணும் அப்படின்னாரு. வாட் இஸ் டேக், என்ன சம்பளம் அதிகமாக எதிர்பார்க்குன்னா சார் நான் ஃப்ரீயாக கூட நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி உலக நாங்கள் இது மேலே பண்ணோம் டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என் டைலாக் நானே சொந்தமாக எழுதுனாங்க. ஏன் உங்கள் ஃப்ரெண்டு மோகன் தானே எழுதுறாரு? இல்லை அதேமாரி எனக்கு தோணிச்சுன்னா எனக்கு இடம் ஸ்பேஸ் பண்ணும் டன். அப்புறம் உள்ள போனேன், மோகன் 2வது நாளே அமெரிக்கா போயிட்டான். என்னை தர இழுத்து